தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை விடுத்து மகனுக்கு முடிசூட்டுவதிலேயே விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் மும்முரம் காட்டி வந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தந்தைக்கு பின் மகன் என்பதை பார்க்கையில் தமிழகத்தில் மன்னர் ஆட்சியா நடைபெறுகிறது என்ற சந்தேகம் எழுவதாகவும் பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். அது என்னமோ குடும்ப அரசியல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ காலம் போகுது, அவ்வளோதான். குடும்ப அரசியல் நடத்தாவோ மக்களுக்கு என்ன செய்ய போறாவோ அவங்களுக்கு தான் லாபம், மக்களுக்கு ஒன்றும் கிடையாது, நன்மை கிடையாது. மூத்த அரசியல்வாதிகள், மூத்த பெரிய பெரிய விவரமானவங்களும் ஏகப்பட்டவர் இருக்காங்க. இது அவர் கொடுக்கணுங்கிற முறையில் கொடுக்காரு, அவர் பையங்கிற முறையில் கொடுக்காரு. இது தேவைத்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தின் கொடுங்கோல் ஆட்சி நடக்க நிறுவனமே ஆயிடுச்சு. இன்றைக்கி காரணம் என்னென்னா, இன்றைக்கி எனக்கு தெரிந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி நியமனம் பண்ணுறாருன்னு நினைக்கல. அவர் என்னமோ தமிழகத்தின் ஒரு ராஜாவும் அவருடைய மகன் இன்றைக்கி ஏதோ ஒரு இளவரசருக்கு மணிமுடி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதோடைய இன்றைக்கி அவலம்தான் இன்றைக்கி நடந்துருக்கு. கலைஞர் காலத்துலேருந்து இருக்குது. அவங்க ஸ்டைலே நான் சொல்கிறேன், துரைமுருகன் போன்ற பெரிய பெரிய மூத்த அமைச்சர் இருக்காங்க, அனுபவம் வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் அனுபவம்லாம் ஒரு இது இல்லை. கலைஞருடைய குடும்பத்தில் பிறந்தால் போதும். நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சுட்டு இன்றைக்கி அவருக்கு நேற்று வரைக்கும் எம்எல்ஏ, இன்றைக்கி ஒரு அமைச்சர், இன்றைக்கி துணை முதலமைச்சர் இந்த பதவி கிடைக்குங்கிற ஒரு அவலம் தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தை ஏதோ அவங்களுடைய முழுக்க வீடு போன்ற நம்மளுடைய குடும்பம் மட்டுமே ஆள வேண்டியன்ற முழுக்க நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. அதேமாரி இன்றைக்கி அந்த குடும்பத்தின் அடிமையாகவே அவங்க வாழலாம். ஆனால் தமிழகம் எப்படி முழுக்க அந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருக்க முடியும்? இப்போ தமிழ்நாடு உள்ள நிலைமைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் துணை முதல்வர் பதவி அவசியம் இல்லை. அப்படியே இந்த பதவி கொடுத்துருந்தாலும் ஒரு சீனியர், எவ்வளோ சீனியர் இருக்காங்க, என்ன அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு முறையாக என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்கலாம். இந்த கட்சி இல்லாமல் அந்த முதல்வர் இல்லாத நேரத்தில் பணி செய்கிறதுக்கு அந்த கூட்டணியில் உள்ள யாராச்சும் ஒரு சீனியருக்கு இந்த துணை முதல்வர் பதவி கொடுத்துருந்தா நல்லது. தமிழக அரசு துணை முதல்வர்னு சொல்லி திரு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் தமிழக மக்களுக்காக, தமிழக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாட்டுத்துறையில் என்ன சாதனை செஞ்சாருங்கிறது தெரியல. தன்னுடைய விருப்பத்துக்காக ஒரு கார் பந்தயத்தை சென்னையில் நடத்தினார். அந்த கார் பந்தயத்தினால யாருக்கு என்ன புரோஜனம், எந்த புரோஜனமும் இல்லாமல் ஒருத்தரை எப்படி துணை முதல்வராக நிர்ணயம் பண்ணி இவங்க எப்படி தமிழக அரசுக்கு வருங்காலங்களில் மக்களை காப்பாற்றுவாங்கிறது எங்களுக்கு நம்பி